தீபிகா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை இன்று மக்களவை செயலரிடம் வழங்கியிருக்கிறார்கள். எம்பிக்கள் கையெழுத்திட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸில் சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை சீனா இந்தியா எல்லை பிரச்சனை தொடர்பாகவும் ராணுவ தளபதி நரவனே எழுதிய அந்த புத்தகம் தொடர்பாகவும் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனை குறித்தும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்களையே பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் மற்ற எம்பிக்களுக்கான ஜனநாயக உரிமை மீறப்படுகிறது என்பதால் சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான நோட்டீஸை மக்களவை செயலாளரிடம் இன்று காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கையெழுத்திட்ட அந்த மனுவை அளித்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா முடிவெடுத்து அதன் பின்னர் இது தொடர்பாக இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் அல்லது இந்த தீர்மானத்தின் மீது நடவடிக்கைகள் இருந்தால் அதில் இந்த அவையில் விவாதிக்கப்பட்ட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஓம் பிர்லா மாற்றப்படுவார். ஆனால் அந்த தீர்மானத்தை எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் அது சபாநாயகரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. மேலும் அதிகமான எம்பிக்கள் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் இருப்பதால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது ஒரு புறம் இருந்தாலும் அந்த சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரம், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேசுவதற்கு அனுமதி அளிக்காத விவகாரம் தொடர்பாக தங்களது ஒருமித்த எதிர்ப்பை வெளிக்காட்டுவதற்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை மக்களவை செயலரிடம் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கையெழுத்திட்டு மனுவாக நோட்டீஸாக மக்களவை செயலரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த மனு நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் மீதான விசாரணை எப்போது நடைபெறும் அல்லது இது எடுத்துக்கொள்ளப்படுமா என்பது குறித்தும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.